இன்னைக்கு நம்ம சவுத் இந்தியன் ஹிஸ்ட்ரி அதோட ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 100க்கு மேலே ஒரு கொஷின்ஸ் இருக்குது, பார்க்கலாம் வாங்க. Who provided the Vimana of the famous நடராஜா டெம்பிள் சிதம்பரம் வித் கோல்டன் ரூஃப்? யாருன்னு பார்த்தோம்னா பராந்தகவன். சிதம்பரம் நடராஜர் ஆலயத்தின் கூரைக்கு பொற்கூரை வேந்தவர் யாருன்னு பார்த்தோம்னா முதலாம் பராந்தகன். Who assumed the title சித்திரக்கார புலி? யாருன்னு பார்த்தோம்னா மகேந்திரவர்மன் 1. ஸோ மகேந்திரவர்மன் 1 பார்த்தோம்னா சித்திரக்கார புலி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. Kulodanga III built the கம்பகாரேஸ்வர் டெம்பிள் அட் திருபுவனம். மூன்றாம் குலோதுங்கனால் கம்பஹரேஸ்வரர் ஆலயம் எழுப்பப்பட்ட இடம் பார்த்தோம்னா திருபுவனம். Which Pallava king was the patron and follower of திருமங்கை ஆழ்வார்? நந்திவர்மன் 2. எந்த பல்லவ மன்னர் திருமங்கை ஆழ்வாரை ஆதரித்து அவரை பின்பற்றியவர்? இரண்டாம் நந்திவர்மன். Who was the poet responsible for the release of சேரன் கணைக்கால் இரும்புரை ஃப்ரம் த சோலா prison? பொய்கையா. ஸோ நம்ம களவழி இதில் பார்த்துருப்போம். களவழி நாட்டில் சேரன் கணைக்கால் இரும்புரைக்கும் சோழருக்கு வந்து சோழ மன்னனுக்கு வந்து சண்டை வரும். ஸோ சண்டையில் வந்து சேரன் கணைக்கால் இரும்புரை தோற்றுருவார். அதனால் அவருக்கு கொண்டு போய் ஜெயிலில் அடைச்சிடுவாங்க. ஸோ அதனால் அவரை விடுவிக்க கோரி பொய்கையார் வந்து களவழி பாடி அவர் வந்து மீட்பார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருக்கோம் தமிழில். ஸோ ஒன் ஆஃப் த மெயின் வீவிங் சென்டர்ஸ் ஆஃப் த இம்பீரியல் சோழாஸ் வாஸ் உறையூர். சோழ பேரரசில் நெசவு தொழில் நடைபெற்ற முக்கியமான இடங்களில் ஒன்று உறையூர். Which of the following is correctly matched? மகேந்திரவர்மன் ராக் டெம்பிள், நரசிம்மவர்மன் சிங்கிள் ஸ்டோன் ரதாஸ், ராஜசிம்மன் மகாபலிபுரம் ஷோர் டெம்பிள். கீழ்காண்பவற்றுள் எது சரியாக பொருத்தப்பட்டுள்ளது? மகேந்திரவர்மன் குடைவரை கோயில், நரசிம்மவர்மன் ஒற்றைக்கல் ரதம், ராஜசிம்மன் மகாபலிபுரம் கடற்கரை கோவில். இது மூணுமே வந்து கரெக்ட் தான். 6th 7th புக்கில் வந்து இது இருக்கு. காஞ்சிபுரம் கைலாசநாதர் டெம்பிள், விருப்பாட்ச டெம்பிள் அட் பட்டடக்கல், கைலாச டெம்பிள் அட் எல்லோரா, வரதராஜ டெம்பிள் அட் காஞ்சிபுரம். இதெல்லாம் 7th வந்து அழகாக கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த 7th படிச்சிங்கனாவே ஒரு 4-5 கொஷின் வந்து நான் இதில் அடிச்சிருக்கலாம். அந்த அளவுக்கு ஈஸியானதாக இருக்குது. ஸோ நம்ம பார்க்கலாம். காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோயில் பார்த்தோம்னா பல்லவரால் கட்டப்பட்டது தான் காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோயில். அதே மாதிரி பட்டடக்கல் விருப்பாட்சா கோயில் பார்த்தோம்னா சாளுக்கியர் கட்டினது. எல்லோரா கைலாச கோயில் பார்த்தோம்னா ராஷ்டிரகூடஸ். அப்புறம் காஞ்சிபுரம் வரதராஜன் கோயில் பார்த்தோம்னா விஜயநகரம். டு விச் பீரியட் த கிரேட் லிட்டரரி ஒர்க் ஆஃப் கம்பராமாயணம் அண்ட் பெரிய புராணம் பிலாங் பார்த்தோம்னா லேட்டர் சோலாஸ். பெரும் இலக்கிய படைப்புகளான கம்பராமாயணம் மற்றும் பெரிய புராணம் ஆகியவை எந்த காலத்தை சார்ந்தவர்? பிற்கால சோழர்கள். Who hailed the Pandyan kingdom as the richest and the most splendid province in the world? யான்னு பார்த்தோம்னா மார்கோபோலோ. இதுவும் 7th இருக்கு. பாண்டிய அரசு உலகிலேயே மிகவும் செல்வ செழிப்புடன் அற்புதமான அழகுடன் காணப்படும் பகுதி என புகழாரம் சூட்டியவர் யாருன்னு பார்த்தோம்னா மார்கோபோலோ. The rocket shrines at Ellora and Elephanta belong to the period of ராஷ்டிரகூடாஸ். எல்லோரா மற்றும் எலிஃபென்டா குடைவரை கோயில்கள் எவருடைய காலத்தை சார்ந்தன்னு பார்த்தோம்னா ராஷ்டிரகூடர்கள். Which one of the following literatures are depicted in the form of miniatures in the wall of its sanctum sanctorum பார்த்தோம்னா பெரிய புராணம். 2ஆம் ராஜராஜ சோழனால் கட்டப்பட்ட தாராசுரம் கோயிலில் கருவறை சுவற்றில் கீழ்காணும் எந்த இலக்கியத்தின் நிகழ்வுகள் குறுஞ்சிற்பங்களாக வடிக்கப்பட்டுள்ளன? பெரிய புராணம். Which Chola king gave permission to the Sailendra ruler of Srivijaya to build a Buddhist vihara at நாகப்பட்டினம்? யாருன்னு பார்த்தோம்னா ராஜராஜா 1. நாகப்பட்டினத்தில் புத்த மடாலயம் அமைக்க எந்த சோழ மன்னர் வந்து கைலாசநாதருக்கு அனுமதி வழங்கினா? முதலாம் ராஜராஜன். The Pandi capital Madurai was captured by the greater Chola king. His name was ஆதித்ய சோழா. பாண்டியர்களோட தலைநகர் மதுரை கைப்பற்ற புகழ்மிக்க சோழ மன்னன் பேர் யாருன்னு பார்த்தோம்னா ஆதித்ய சோழா. Who edited the தேவாரம் hymns? அதாவது தேவாரத்தை தொகுத்தவர் யாருன்னு பார்த்தோம்னா நம்பியாண்டார் நம்பி. பராந்தகா 1 son of ஆதித்யா defeated the Pandya ruler and took up the title மதுரை கொண்டான். அதாவது பராந்தகா 1 ஆதித்யாவோட பையன். அவர் என்ன பண்ணுறாருன்னா பாண்டிய ரூலரை டிஃபீட் பண்ணிட்டு மதுரை கொண்டான். அதனால தான் அந்த பாண்டிய மன்னரான அவர் பேர் வந்து வீரபாண்டியன் வரும். ஸோ அவரை
தோக்கடிச்சதுனால தான் அவரை மதுரை கொண்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு பேர் வரும். ஐராதீஸ்வரர் டெம்பிள் ஆஃப் தாராசுரம் பில்ட் பை த சோழா ரூலர் பார்த்தோம்னா ராஜராஜா 2. அதாவது தாராசுரத்தில் இருக்க ஐராதீஸ்வரர் கோவிலை கட்டின சோழ மன்னர் யாருன்னு பார்த்தோம்னா ராஜராஜா 2, 2ஆம் ராஜராஜா. இன் சோழா கிங்டம் த ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் வாஸ் கால்டு புறவு வரி. ஸோ புறவு வரி பேரில் வந்துச்சு, வரி அப்படின்னு வந்துச்சுனாவே அது ஒரு ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் தான். சோழ நாட்டில் வருவாய்த்துறை இவ்வாறு அழைக்கப்பட்டது புறவு வரி. Which literature says the social political condition of Chola dynasty? கலிங்கத்து பரணி. ஸோ கலிங்கத்து பரணியில் பார்த்தோம்னா சோழர்களோட சமூக அரசியல் நிலையை பற்றி சொல்லுது அப்படின்றாங்க. பிரஹதீஸ்வரர் டெம்பிள் அட் தாஞ்சூர் வாஸ் பில்ட் இன் 1010 AD. இதெல்லாம் 7th வந்து அழகாக வருது. 6th லோவர் ஸ்டாண்டர்ட் படித்தாலே இது முக்கால்வாசி கொஸ்டின் படிச்சு இதில் வந்து அடிக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அது லோயர் ஸ்டாண்டர்ட்ஸ்லேருந்து. ஸோ பார்த்துக்கோங்க. Who was the first ruler in the Chola Chalukya line? Kulottunga I. What is the chronological order of the following Chola rulers? First, Rajaraja I. Rajaraja I பையன் தான் ராஜேந்திர சோழன். அதுக்கடுத்து பார்த்தோம்னா குலோத்துங்க I வருவாங்க. கடைசியாக விக்ரம சோழா வருவாங்க. ஸோ மேட்ச் த ஃபாலோயிங். குலோத்துங்க I, விக்ரம சோழா, குலோத்துங்க II, ராஜராஜா II அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கு பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வேற பேர்னு பார்த்தோம்னா குலோத்துங்க I தான் சுங்கம் தவித்த சோழன் அப்படின்னு சொல்லுவாங்க. விக்ரம சோழா பார்த்தோம்னா தியாக சமுத்ரா அப்படின்னும், குலோத்துங்க II பார்த்தோம்னா திருநீற்று சோழன் அப்படின்வாங்க. ராஜராஜா II பார்த்தோம்னா சங்கம் தவித்த சோழன் அப்படின்னு முத்தமிழுக்கு தலைவன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜராஜா II சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் யார் யார் இன்ஸ்கிரிப்ஷன் யாருது அப்படின்னு சொல்லிட்டு வரோம். இது பார்த்தோம்னா உத்திரமேரூர் இன்ஸ்கிரிப்ஷன் பார்த்தோம்னா பராந்தகா I அவரை பற்றி சொல்லியிருக்கோம். சுங்கம் தவித்த சோழனை பற்றி பார்த்தோம்னா அப்படின்றவர் யாருன்னு பார்த்தோம்னா குலோத்துங்க I பார்த்தோம். முடிக்கொண்டான் அப்படின்றப்ப தான் ராஜேந்திர I அவர் தான் முடிக்கொண்டான்வாங்க. ஜெயம் கொண்டான் பார்த்தோம்னா ராஜராஜா I. முன்னாடி கன்ஃபியூஸ் பண்ணிக்கோங்க. முடிக்கொண்டான் ராஜேந்திர I, ஜெயம் கொண்டான் பார்த்தோம்னா ராஜராஜா I. நெக்ஸ்ட் பார்த்தா குலோத்துங்க I பார்த்தோம்னா சுங்கம் தவித்த சோழன், விக்ரம சோழன் பார்த்தோம்னா தியாக சமுத்ரா, குலோத்துங்க II பார்த்தோம்னா திருநீற்று சோழன், ராஜராஜா II பார்த்தோம்னா முத்தமிழுக்கு தலைவன். Which of the following temple is earliest temple built by the Cholas? பார்த்தோம்னா குரங்குநாதர் டெம்பிள் அதுதான் ஃபர்ஸ்ட் சோலாஸால கட்டப்பட்ட கோயில் அப்படின்னு சொல்றாங்க. According to the record of Chinese histories, how many embassies were sent by the Chola kings to the Chinese empire? எத்தனை பேர் அனுப்பியிருக்காங்க பார்த்தோம்னா 3 பேர், 3. Which of the following statement is true? Tanjavur temple, Brihadiswara, is one of the old heritage monuments protected by UNESCO. Next, the Meikirti was introduced by Aditya I. அதேமாதிரி குலோத்துங்க I was known as Kadaram Kondan. Rajaraja I constructed the Brihadiswara temple at Gangaikonda Cholapuram. இதில் ட்ரூ பார்த்தோம்னா தஞ்சாவூர் டெம்பிளை வந்து ஹோல்ட் ஹெரிட்டேஜ் சைட்டாக யுனெஸ்கோ வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதுதான் ட்ரூ. Who erected a golden roof for Tavaran Nadaraja shrine at சிதம்பரம் பார்த்தோம்னா பராந்தக சோழன். இது ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். அது ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா கன்சிடர் தி ஸ்டேட்மெண்ட், சூஸ் த கரெக்ட் ஆன்சர். காந்தலூர் சாலை களமறுத்து கோவிதாச கேசரி அப்படின்றவர் யாருன்னு பார்த்தோம்னா ராஜராஜா I. அலைக்கடல் நடுவில் பலக்களம் செலுத்தி அப்படின்ற யூஆலஜி யாரை பற்றினா ராஜேந்திரா I. இது ரெண்டுமே ட்ரூ. The Uttarameru inscription is related to Chola king பார்த்தோம்னா பராந்தகா I. இது மேட்ச்ல நம்ம பார்த்தோம். ஸோ அப்படியே ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருக்காங்க. நேம் த சோழா ரூலர் ஹூஸ் ஒரிஜினல் நேம் வாஸ் ராஜகேசரி அருண்மொழிவர்மன். ஸோ அந்த அருண்மொழிவர்மனோட ஒரிஜினல் பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அவரோட ஒரிஜினல் நேம் தான் ராஜகேசரி அருண்மொழிவர்மன். அவரோட இது பார்த்தோம்னா ராஜராஜா I. அவர் தான் அந்த அருண்மொழிவர்மன்றது. ஸோ பல்லவ டைனாஸ்டியோட பீரியட் பார்த்தோம்னா மிட் ஆஃப் 6th century டு எண்ட் ஆஃப் த 9th century. 6ஆம் நூற்றாண்டின் இடைப்பகுதியில் இருந்து 9ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதி வரை. Who among the following destroyed the Chalukya's capital? வதாபி பார்த்தோம்னா நரசிம்மவர்மன் I. ஸோ அவெஞ்ச் பண்ணோம், அவங்கள வந்து பழி வாங்கணும் அப்படின்றதுக்காக சாளுக்கியோட கேபிட்டல் வதாபி வந்து கைப்பற்றுவார் நரசிம்மவர்மன் I. Who among the following Pallava rulers constructed the காவேரிப்பட்டினம் டேங்க் பார்த்தோம்னா மகேந்திரவர்மன் III. அவர் தான் காவேரிப்பட்டினத்துக்கு வந்து குளத்தை வந்து வெட்டுவார்.
நெக்ஸ்ட்டு வசந்தேஸ்வர டெம்பிள், வராஹ கேவ், தலபுரீஸ்வரர் டெம்பிள், வைகுண்ட பெருமாள் டெம்பிள். ஸோ யார் யார் எங்கே எது எங்கெங்கே இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ வசந்தேஸ்வரர் டெம்பிள் பார்த்தோம்னா வல்லம் அப்படின்ற இடத்துலையும், வராஹ கேவ் பார்த்தோம்னா மாமல்லபுரம்ன்றதையும், தலபுரீஸ்வரர் டெம்பிள் பார்த்தோம்னா பனமலை அப்படின்ற இடத்துலையும், வைகுண்ட பெருமாள் வந்து காஞ்சிபுரம் அப்படின்ற இடத்துலையும் வந்து இருக்குது. During the Pallava administration, Das was concerned with the administration of temples பார்த்தோம்னா அமிர்தங்கனா அப்படின்றவங்க தான் வந்து பல்லவ ஆட்சி முறையில் பார்த்தோம்னா கோயில் நிர்வாகத்தை அக்கறையோடு கவனித்து கொண்டு யாருன்னு பார்த்தோம்னா அமிர்தகானா. ஓகே. Who became a new force in history of Tamil Nadu after disappearance காலபராஸ் பார்த்தோம்னா பல்லவாஸ். ஸோ காலபராஸ் வந்து இதான உடனே ரொம்ப ஒரு சோழர் பாண்டியர்களை விட ஓரளவுக்கு பெரிய இது வந்தது பார்த்தோம்னா பல்லவாஸ் தான் காலபராஸில் இது பண்ணதுக்கப்புறம். நெக்ஸ்ட் த பல்லவ கிங் who defeated the Chalukya king Pulikesi II in the battle of மணிமங்கலம் in 640 to 641 AD யாருன்னு பார்த்தோம்னா நரசிம்மவர்மன் தான் வந்து தோக்கடிச்சிருப்பாரு சாளுக்கிய கிங் புலிகேசி II. Who ruled the Pallava country on the eve of அரப் கன்கொஸ்ட் ஆஃப் சிந்த்? அதாவது வந்து அரேபியருக்கு வந்து சிந்து மேலே படையெடுத்துட்டு வந்தாங்க இல்லையா, அப்போ அந்த டைமில் எந்த பல்லவ மன்னர் ஆட்சி செஞ்சுட்டு இருந்தார் அப்படின்னு பார்த்தோம்னா நரசிம்மவர்மன் II. அவரோட இதில் தான் அரபோட கான்கஸ்ட் நடக்கும். நரசிம்மவர்மன் II. ஸ்டேட் whether the following statement about மகேந்திரவர்மன் as true or falseன்னு கேட்குறாங்க. ஸோ மகேந்திரவர்மன் invented சங்கீரண சதிராகா. He invented tabla. He has 20 titles. மகேந்திரவர்மன் revived Vaishnavism. ஸோ இதில் பார்த்தோம்னா மகேந்திரவர்மன் invented சங்கீரண சதிராகா. இது ஒன்று மட்டும் தான் ட்ரூ, மீதி எல்லாமே ஃபால்ஸ். Which of the following statements regarding மகேந்திரவர்மன் I வந்து கரெக்ட் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா புலிகேசி II were defeated மகேந்திரவர்மா I அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா மகேந்திரவர்மா spread his empire from Vengada hills to Kaveri. பெரிய புராணம் says that மகேந்திரவர்மா I was a follower of Jainism. மகேந்திரவர்மா wrote மதவிலாச பிரகாசனம் இன் பாலி லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் எது கரெக்டுன்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு 3 மட்டும் தான் கரெக்டு, அந்த 4th வந்து தப்பு. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா மஹேந்திரா குரூப், அதாவது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் இருந்துச்சு கோயில் கட்டுறதுல. ஸோ அதை தான் இங்கே பார்க்க போகிறோம். மஹேந்திரா குரூப் பார்த்தோம்னா ராக்கட் கேவ் டெம்பிள்ஸ் அட் பைரவகோண்டா அப்படின்னு சொல்லிட்டு. நரசிம்ம குரூப் பார்த்தோம்னா மோனோலித்திக் டெம்பிள்ஸ் அட் மகாபலிபுரம். நெக்ஸ்ட்டு ராஜசிம்ம குரூப் அவங்க பார்த்தோம்னா கைலாசநாதர் டெம்பிள் அட் காஞ்சி. அதே மாதிரி நந்திவர்மன் குரூப் பார்த்தோம்னா முக்தேஸ்வரா டெம்பிள் அட் காஞ்சி. ஸோ ராஜசிம்மா கைலாசநாதன், நந்திவர்மன் பார்த்தோம்னா முக்தேஸ்வரா டெம்பிள். இந்த பிளேட்டை யார் இது பண்ணுறது சொல்லி இதுவும் 7th தான் வந்திருக்கு. குர்ரம் பிளேட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நரசிம்மவர்மன் II. கொத்தமங்கலம் பிளேட் பார்த்தோம்னா நந்திவர்மன். வேலூர் பாளையம் பிளேட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நந்திவர்மன் III. ஸோ கொத்தமங்கலம் நந்திவர்மன், வேலூர் பாளையம் பார்த்தோம்னா நந்திவர்மன் III. வேள்விக்குடி பார்த்தோம்னா நெடுஞ்சடையனோட பிளேட் வந்து வேள்விக்குடி பிளேட். Which one of the following is wrongly matched? மகேந்திரவர்மன் II பார்த்தோம்னா மகேந்திரவாடி. நரசிம்மவர்மன் I பார்த்தோம்னா சித்திரமேக தடாகம். நரசிம்மவர்மன் II பார்த்தோம்னா கைலாசநாதர் டெம்பிள். நந்திவர்மன் II வைகுண்ட பெருமாள் டெம்பிள். ஸோ இதில் பார்த்தோம்னா நரசிம்மவர்மன் சித்திரமேக தடாகம், இது வந்து தடாகம் வந்து அவர் கட்டினது கிடையாது, மீதி எல்லாமே வந்து கரெக்டு தான். Which of the statement regarding Mahendravarman is true? So the reign of Mahendravarma I was marked by the beginning of renaissance in religion in the Tamil country. During his period, rock cut temple was built. It marked the beginning of intense literary activity. Cordial relations were maintained between Pallavas and Chalukyas ன்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா 1 and 2, 3 இது மட்டும் தான் ட்ரூ. ஏன்னா பல்லவாஸ்க்கும் சாளுக்கியாஸ் நடுவில் ஒரே சண்டையாக தான் இருக்கும். அந்த டைமில் அவங்களுக்கு நடுவில் தான் பெரிய ஒரு போரே நடந்துகிட்ருக்கும். கடைசியாக பார்த்தோம்னா பல்லவாஸ் தான் மேலே வருவாங்க. ஸோ அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுக்குள்ள ஒரு சமூக உறவுன்றது அந்தளவுக்கு இதாக இல்லை. ஸோ 1 and 2 and 3 மட்டும் தான் வந்து கரெக்ட்.
த ஆத்தர் ஆஃப் மந்தவிலாச பிரகாசம் பார்த்தோம்னா மகேந்திரவர்மன் 2. சரி 1. மகேந்திரவர்மன் வந்து தான் மந்தவிலாச பிரகாசனம் எழுதுனது. Which of the following is correctly matched? ஸோ மகேந்திரவர்மன் பார்த்தோம்னா ராக்கெட் டெம்பிள், நரசிம்மவர்மன் வந்து சிங்கிள் ஸ்டோன் ரதா அப்படின்வாங்க. அவங்களோட ஸ்டைல் எப்படி கட்டுறாங்க அப்படின்றது. ராஜசிம்மன் பார்த்தோம்னா மகாபலிபுரம் ஷோ டெம்பிள் கட்டினது அவங்க தான். எல்லாமே கரெக்ட் தான். The Pallava inscription at Kudumiyan Malai refers to the great musician ருத்ராச்சாரி. அதாவது அந்த பல்லவா இதில் வந்து எப்படி ஐ திங்க் 7th வருதுன்னு நினைக்கிறேன். அவங்க டைமில் பார்த்தோன்னா பெரிய நல்ல ஒரு மியூசிஷியன் வந்து இருந்திருக்காங்க. அவங்க யாருன்னு பார்த்தோன்னா ருத்ராச்சாரியா. அவரை பார்த்தோன்னா இன்ஸ்கிரிப்ஷன் பார்த்தோன்னா குடுமியான் மலை அதில் பார்த்தோன்னா அவரோட இது பற்றி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. Who built the famous கைலாசநாதா டெம்பிள் அட் காஞ்சி பார்த்தோன்னா ராஜசிம்மா தான் கைலாசநாதா டெம்பிள் வந்து கட்டினாரு. Who introduced a new style of architecture in the form of rocket temple. ஸோ ராக்கெட் அப்படின்னாவே மகேந்திரவர்மா அவங்க டைமில் தான் இந்த ராக்கெட் டெம்பிள் இருக்குது. ஸோ ஆக்சுவலி இது வந்து 7th ஒரு டேபிள் கால் மாதிரி போட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ 6th 7th வந்து நீங்கள் கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். இதை பார்த்தீங்கன்னாவே இதில் முக்கால்வாசி கொஷின்ஸ் அதுலேருந்து தான் திருப்பி கேட்டிருக்காங்க. ஸோ மறக்காமல் நீங்கள் அதில் போய் பாருங்கள் டேபிள் காலம்ஸ் அந்த இது. ஸோ கம்மியாக தான் இருக்குது. நான் அது ஏற்கனவே ஒரு டைம் வந்து படித்து பார்த்தேன். ஈஸியாகவும் இருக்குது. அதே மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து அதில் தான் இருக்குது. ஸோ மறக்காமல் வந்து அதில் போய் ஃபஸ்ட்டு செக் பண்ணி பார்த்துட்டு இந்த கொஷின் வந்து நீங்கள் ரிவிஷன் போட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லா வந்து ஒரு ஞாபகம் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ பீரியட் ஆஃப் பல்லவா டெம்பிள்ஸ் பார்த்தோம்னா 600 to 850 AD. 600 to 850 AD பல்லவா டெம்பிள்ஸ். ஸோ கைலாசநாதன் டெம்பிள் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ராஜசிம்மன் அவர் தான் கட்டினாரு. நெக்ஸ்ட்டு மண்டகப்பட்டு அது பார்த்தோம்னா மகேந்திரவர்மா 1. சீஷோர் அப்படின்னாலே மாமல்லபுரம் தான். குடுமியான் மலையில் பார்த்தோம்னா மியூசிக் இன்ஸ்கிரிப்ஷன் அந்த தான் பார்த்தோம். அந்த ஒரு பேர் ஒரு விஷயம் ருத்ராச்சாரியாவோட இன்ஸ்கிரிப்ஷன் அவர் பெரிய வந்து மியூசிக் இது அப்படின்ற ஒரு இன்ஸ்கிரிப்ஷன் வந்து அந்த இதில் தான் இருக்குது, குடுமியான் மலையில் தான் இருக்குது அப்படின்றத வந்து பார்த்தோம். நெக்ஸ்ட் பார்ப்போம். விச் பல்லவா கிங் வாஸ் த பேட்ரன் அண்ட் ஃபாலோவர் ஆஃப் திருமங்கையாளர் பார்த்தோம்னா நந்திவர்மன் 2. இது ஏற்கனவே ரிப்பீட்டட் தான். ஸோ திருமங்கையாளரோட பேட்ரன் யாருன்னு பார்த்தோம்னா நந்திவர்மன் 2. த ஃபேமஸ் ஷோ டெம்பிள் அட் மகாபலிபுரம் வாஸ் பில்ட் இன் சென்ச்சுரி பார்த்தோம்னா 7th சென்ச்சுரியில் தான் வந்து இந்த ஷோ டெம்பிள் கடற்கரை கோவிலில் நிறைய கட்டினது. விச் பல்லவா கிங் வாஸ் கால்ட் அஸ் மாமல்லா? நரசிம்மவர்மா 1. நரசிம்மவர்மா 1 தான் அப்படி பார்த்தோம்னா மாமல்லா. அதே மாதிரி மதுரை கொண்டான் அவரும் இப்படி தான், 2 பேர் அவருக்கு. The early Pallava rules issued the charters in Prakrit. அந்த பிராகிருதம் அப்படின்ற ஒரு இதில் தான் பட்டயங்கள் வந்து எழுதுனாங்க அப்போ பல்லவாஸ் அவங்க மொழி. ஸோ ஹூ வாஸ் த ரோமன் ரைட்டர் ஹூ மேட் ரெஃபரன்ஸ் அபவுட் த பாண்டிய கிங்டம் தமிழ்நாடு பார்த்தா ஸ்ட்ராபோன்ற ரோமன் ரைட்டர் தான் பாண்டிய கிங்ஸ் பற்றி எழுதியிருக்காரு. பஞ்சவன், கூலியன், தமிழ்கண்டன், அதே மாதிரி கடலன் ரெஃபர்ஸ் டு பாண்டியஸ். இந்த பேரில் யாரை குறிக்குதுன்னு பார்த்தோம்னா பாண்டியர்கள். பஞ்சவன், பாரிவேந்தன் அந்த ஃப்ரெண்ட்ஸ் படத்தை கூட அந்த பேர் வரும். ஸோ எல்லாமே பாண்டியன் இதை குறிக்கிறது தான். விச் பாண்டிய கிங் எக்ஸ்டெண்டட் இஸ் டெரிட்டரி இயன் டைட்டில் எம் மண்டலமும் கொன்றருளியா? இதில் பார்க்கலாம். எம் மண்டலமும் கொன்றருளிய அப்படின்னு சொல்லிட்டு பேர் கிடைச்சது யாருக்கு பார்த்தோம்? ஜடவர்மன் சுந்தரபாண்டியன் 1. அவங்களுக்கு தான் டெரிட்டரி எக்ஸ்டெண்ட் பண்ணதுனால, அதாவது அவங்களோட எல்லை விரிவுபடுத்தினால அவருக்கு இந்த பேர் வந்து கிடைச்சிருக்கு. என் மண்டலமும் கொன்றருளிய அப்படின்னு சொல்லிட்டு ஜடவர்மன் சுந்தரபாண்டியன் 1.
Which of the following caused the end of second Pandyan Empire? பார்த்தோம்னா மாலிக் கஃபூஸ் இன்ரோட் அதோட ஊடுருவலால் தான் மாலிக் கஃபூர் ஊடுருவலால் தான் செகண்ட் பாண்டியன் எம்பையர் வந்து முடிவுக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. The rocket temple at மலையாளி குறிச்சி was excavated by சேந்தன் செலியன். அவங்க தான் வந்து ராக்கெட் டெம்பிள் மலையாளி குறிச்சியில் வந்து எக்ஸ்கவேட் பண்ணது வந்து அவங்க தான். குடைவரை கோயிலை கட்டியவர் யாருன்னு பார்த்தோம்னா சேந்தன் செலியன். The Jain Cave Temple at சித்தன்னவாசல் situated in புதுக்கோட்டை. அதாவது சித்தன்னவாசலில் சமண கோயில் அமைந்துள்ள இடம் பார்த்தோம்னா புதுக்கோட்டை. மரவரம் சுந்தரபாண்டியம் defeated குலோத்துங்கன் III and burnt உறையூர் and தாஞ்சூர். அதாவது மரவர்மன் சுந்தரபாண்டியன் என்ன பண்ணுறான்னா குலோத்துங்கன் III வந்து டிஃபீட் பண்ணிட்டு 2 ஊரை வந்து எரிக்கிறாங்க. ஏன்னா உறையூர் அப்படி அதுக்கப்புறம் தாஞ்சூர். ஸோ அவங்களோட மெயினான ஒரு இடத்தையே வந்து எரிச்சிடுறாங்க. விச் ஃபஸ்ட்டு பாண்டியர் உள்ள கான்குவைட் கொங்கு கண்ட்ரி பார்த்தோன்னா கோச்சடையான் தான் வந்து கொங்கு கண்ட்ரி ஃபஸ்ட்டு கான்குவர் பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாண்டியன் எம்பையர் வாஸ் ரிவைவ்டு பை த கிங் யாருன்னு பார்த்தோன்னா கடுங்கோ இந்த லாஸ்ட் குவார்ட்டர் ஆஃப் 6th century AD. முதலாம் பாண்டிய பேரரசான கடுங்கோன் தான் கிபி 6ஆம் நூற்றாண்டில் இறுதியில் புதுப்பிக்கப்பட்டது. In which year the first Buddhist council was held பார்த்தோன்னா 483 BC. கிமு 483 தான் முதல் பௌத்த மாநாடு வந்து நடைபெற்றது. Consider the following statements. Jainism has more influence than Buddhism on the life of people in Tamil Nadu. Jainism has much more in common with Hinduism than Buddhism. அதாவது ரெண்டுமே வந்து கரெக்டு தான். ஜெயினிசம் வந்து புத்திசம் கம்பேர் பண்ணும்போது ஜெயினிசம் தான் தமிழ்நாடு பீப்புளோட லைஃப்பில் நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் வந்து பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா வந்து ஹிந்துயிஸ்க்கும் ஜெயினிசம் அது ரெண்டுத்துக்கும் பார்த்தோம்னா காமனான விஷயம் நிறையா இருந்ததுனால புத்திஸ்தை விட நிறையா காமனாக இருந்ததுனால தான் ஃபாலோ பண்ணாங்க. ஸோ ரெண்டுமே கரெக்ட் தான். ஆனால் ஆர்ட்றது வந்து கரெக்டான எக்ஸ்ப்ளனேஷன் இல்லை அப்படின்னு சொல்கிறோம். ஸோ 23rd Tirthankara of Jainism was Parshvanath. Which are the following considered as the masterpiece of Pali literature? பார்த்தோம்னா மிலிந்தா பன்ஹா அப்படின்றது தான் மாஸ்டர் ஆஃப் பாலி லிட்ரேச்சர். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ஒரு மேட்ச். வினய் பித்தாக்கா, சுடா பித்தாக்கா, அபிராம பித்தாக்கா, ஜடாக்கா. வினய் பித்தாக்கா பார்த்தோம்னா டீல்ஸ் வித் பித்தாக்கா ரூல்ஸ் ஆஃப் புத்திஸ்ட் ஆர்டர். ஸோ பித்தாக்கா எங்கே வச்சு நான் வச்சுக்கலாம். பித்தாக்கா ரூல்ஸ் ஆஃப் புத்திஸ்ட் ஆர்டர். சுட்ட பித்தாக்கா அப்படி பார்த்தோம்னா கலெக்ஷன் ஆஃப் புத்திஸ்ட் செர்மன்ஸ் தான் சுட்ட பித்தாக்கா. அபிதாமா பித்தாக்கா அப்படின்றது பார்த்தோம்னா எலாபரேட் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் புத்தா. ஜட்டாக்கா அப்படின்றது பார்த்தோம்னா டீல்ஸ் வித் ஸ்டோரிஸ் ஆஃப் ப்ரீவியஸ் பர்த் ஆஃப் புத்தா. எ பிளேஸ் இன் ராஜஸ்தான் வேர் யூ கேன் சி ஜெயின் ஆர்கிடெக்சர் எங்கன்னு பார்த்தோம்னா மவுண்ட் அபு. ராஜஸ்தானில் சமண சிற்பங்கள் வந்து ராஜஸ்தானில் வந்து நம்ம மவுண்ட் அபுல் தான் வந்து பார்க்க முடியும். எ பிளேஸ் இன் ராஜஸ்தான் வேர் யூ கேன் ஜெயின் ஆர்கிடெக்சர் பார்த்தோம்னா மவுண்ட் அபு. Who was the 22nd தீர்த்தங்கரா பார்த்தோம்னா நேமிநாதா. ஸோ நம்ம முன்னே பார்த்தோம். 23rd தீர்த்தங்கரா பார்த்தோம்னா பார்சுவநாதர். யார் 23rd. இதே 22nd பார்த்தோம்னா நேமிநாதா. ஸோ 22nd நேமிநாதா, 23rd பார்சுவநாதர். நெக்ஸ்ட்டு கந்தக்கா வாஸ் த நேம் ஆஃப் புத்தாஸ் ஹார்ஸ். அதாவது புத்தாஸோட அந்த புத்தா வச்சிருந்தார் இல்லையா ஹார்ஸ், அதோட பேர் தான் கந்தக்கா அப்படின்னு சொல்லிட்டு. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் ஒன் ஆஃப் த ட்ரைரத்னா ஆஃப் ஜைனிசம் அப்படின்னு பார்த்தோம்னா ரைட் எஃபர்ட். ஸோ வந்து ஜைனிசம் பொறுத்த வரைக்கும் மூணு கோட்பாடு மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த 3 கோட்பாடு என்னென்னு பார்த்தோம்னா ரைட் ஃபெய்த், ரைட் நாலேஜ், ரைட் ஆக்ஷன். ரைட் எஃபர்ட் வந்து அந்த 3ல் ஒன்று இல்லை. The sacred book of Jainas are called Angas அப்படின்றது தான் ஜெயினாஸ். The 22nd தீர்த்தங்கரா ஆஃப் ஜெயினிசம் பார்த்தோம் நேமிநாதம். இது முன்னே பார்த்தோம். Who was called தத்தகட்டா அப்படின்னு பார்த்தோம்னா கௌதம புத்தரோட பேர் தான் வந்து தத்தகத்தா அப்படின்றது. புத்தாஸ் லாஸ்ட் டீச்சிங் வாஸ் ஹியர்ட் பை சுபத்ரா. அதாவது புத்தரோட இறுதி பிரசங்கத்தை கேட்டது யாருன்னு பார்த்தோம்னா சுபத்ரா. which is wrongly matched regarding the Buddhist council. பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் புத்திஸ்ட் கவுன்சில் ராஜகிருஹா, செகண்ட் புத்திஸ்ட் கவுன்சில் பார்த்தோம்னா வைஷாலி, தேர்ட் புத்திஸ்ட் கவுன்சில் வந்து சாரநாத், ஃபோர்த் புத்திஸ்ட் கவுன்சில் வந்து காஷ்மீர். ஸோ இதில் பார்த்தோம்னா தேர்ட் புத்திஸ்ட் கவுன்சில் வந்து சாரநாத்தில் நடக்கல, அது மட்டும் தான் தப்பு. மீதி எல்லாமே கரெக்ட். ஃபஸ்ட்டு ராஜகிருஹாவில்,
தேர்ட் பார்த்தோன்னா சாரநாத், ஃபோர்த்து பார்த்தோன்னா காஷ்மீர். சாரி, செகண்ட் பார்த்தோன்னா வைஷாலி, தேர்டு வந்து சாரநாத்தில் வேறு. இந்த செகண்ட் ஜெயின் கவுன்சில் எங்கேன்னு பார்த்தோன்னா வலாபி. ஸோ நம்ம இங்கே பார்த்தோம், ஏதோ இங்கே தப்புன்னு சொல்லிட்டு. செகண்ட் புத்திஸ்ட் கவுன்சில் வந்து வைஷாலி, அது செகண்ட் ஜெயின் கவுன்சில் பார்த்தோன்னா வலாபி. ஸோ செகண்ட் புத்திஸ்ட் கவுன்சில் வைஷாலி, செகண்ட் ஜெயின் பார்த்தோன்னா வலாபி. ஏன்னா இங்கே வைஷாலியுமே கொடுத்துருக்காங்க, ஸோ கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, செகண்ட் புத்திஸ்ட் கவுன்சில் அதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வச்சு கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் மகாவீரா ப்ரீச் த ஃபிலாசபி இன் விச் லாங்குவேஜ் பார்த்தோன்னா அர்த்த மஹதி அப்படின்ற ஒரு லாங்குவேஜில் தான் அவரோட ஃபிலாசபியை டீச் பண்ணார். நெக்ஸ்ட் ஐடென்டிஃபை த கரெக்ட்லி மேட்ச்டு பேர்ஸ் அமாங் த ஃபாலோயிங். ஃபர்ஸ்ட் புத்திஸ்ட் கவுன்சில் பார்த்தோம்னா அஜத்தசூத்ரோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு செகண்ட் பார்த்தோம்னா அசோகா, தேர்ட் புத்திஸ்ட் கவுன்சில் பார்த்தோம்னா கலசோகா, ஃபோர்த்து புத்திஸ்ட் கவுன்சில் பார்த்தோம்னா கனிஷ்கா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் எது பார்த்தோன்னா கரெக்ட் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ 1 and 4 தான் வந்து கரெக்டாக அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம இது முன்னே பார்த்தோம். ஃபஸ்ட்டு புத்திஸ்ட் கவுன்சில் ராஜகிருஹா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே பார்த்தோம்னா அஜத்தசூத்ரோ அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஃபோர்த் புத்திஸ்ட் கவுன்சில் பார்த்தோன்னா காஷ்மீரில் நடந்திருக்குறாங்க, கனிஷ்கா அப்படின்னாங்க. கனிஷ்கா அப்படின்னு சொல்கிறாங்க. ஐ திங்க் அந்த நாட்டுக்குள்ளாரே வேற ஒரு நாடாக இருக்கும் போல இருக்கு. Who delivered the following message to his followers before he achieved nirvana? I have nothing more to tell you, but that all what is composed is liable to decay. Strive after salvation energetically. அப்படின்னு சொன்னது கௌதம் புத்தா. பின்வரும் செய்தியை நிர்வாண நிலையை அடையும் முன் தன் சீடர்களுக்கு கூறியவர் யார்? உங்களுக்கு உரைக்க என்னிடம் மீதம் எதுவும் இல்லை, ஆனால் அழிவு இயற்கை, அதை பற்றி கவலைப்படாமல் உற்சாகத்துடன் உழையுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் புத்தா சொல்றாரு. Which one of the following is wrongly matched? First Buddhist Council Mahakashyapa, second Buddhist Council Kala Asoka. ஸோ அசோகா பார்த்தோம், கால அசோகா அப்படின்னு சொல்லிட்டு. தேர்ட் புத்திஸ்ட் கவுன்சில்னா மொகலிபுட்டா திஷா, ஃபோர்த் வந்து அஸ்பஜித், அது வந்து தப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ லைட்டாக கன்ஃபியூஷன் தான் இருக்கேன். கௌதம புத்தா அட்டைன் த என்லைன்மெண்ட் ஆன் த டே ஆஃப் வைசாக பூர்ணிமா. Who was Rumindi pillar erected? Sorry, where was Rumindi pillar erected? பார்த்தோம்னா birthplace of Buddha. Who presided the meeting of the Jain Council at Pataliputra? பார்த்தோம்னா ஸ்தூலபத்ரா. அந்த பத்ரா தான் வந்து புத்தாவோட லாஸ்ட் ப்ரீச்சிங் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ அது பத்ரா, இது ஸ்தூலபத்ரா. Which one of the following is not included in 8-fold path of Buddha? பார்த்தோம்னா ரைட் நாலேஜ். ஸோ எப்படி ஜெயினிசம்க்கு வந்து 3 பார்த்தோம், அதே மாதிரி புத்தாவுக்கு பார்த்தோம்னா 8-fold பாத் இருக்குது. ஸோ அதில் பார்த்தோம்னா ரைட் ஆக்ஷன், ரைட் லிவிங், ரைட் ஸ்பீச் இருக்குது, பட் ரைட் நாலேஜ் அப்படின்றது வந்து இல்லை. பட் இந்த ரைட் நாலேஜ்ன்றது வந்து ஜெயினிசம் இதில் வந்து இருக்குது. பூர்வத ஹிஸ்ட்ரி ஆஃப் புத்திசம் பார்த்தோம்னா தாரநாத் தான் புத்திஸோட இதை வந்து எழுதுனாங்க. Which of the following statement is true regarding மகாவீரா அப்படின்னு பார்த்தோம்னா மகாவீரா வாஸ் 23rd தீர்த்தங்கரா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ முன்னே பார்த்தோம் 23rd தீர்த்தங்கரா வந்து இவர் கிடையாது, வேற ஒருத்தர் பார்த்தோம். ஹி வாஸ் பார்ன் இன் குண்டகிராமா ஆஃப் வைசாலி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது கரெக்டு. நெக்ஸ்ட் பிலாங் டு த ஷத்ரியா ஃபேமிலி. ஆமாம், ஷத்ரியா ஃபேமிலி சேர்ந்தவர் தான் அவர். வர்தமான் வாஸ் இஸ் ரியல் நேம். ஆமாம், வர்தமான் அப்படின்றது தான், வர்தமானர் அப்படின்றது தான் அவரோட உண்மையான பேர். ஸோ மகாவீரா வந்து 23rd தீர்த்தங்கரா கிடையாது. நம்ம முன்னே பேர் ஒன்று பார்த்தோம், அவர் தான். சம்யா தர்ஷனா அப்படின்னா ரைட் ஃபெய்த் அப்படின்னு சொல்லி அர்த்தம். Who was the famous disciple of Buddha? பார்த்தோம்னா சாரிபுட்டா அப்படின்றது தான் ஃபேமஸ் டிசிபிள் ஆஃப் புத்தா. Which is the birthplace of மகாவீரா? பார்த்தோம்னா குண்டகிராமா. என்ன பார்த்தோம், குண்டகிராமா ஆஃப் வைசாலி, அதுதான் வந்து அவரோட பிறந்த இடம். The eldest son of Chola king was called to be Yuvarajan. ஸோ சோழ அரசனோட மூத்தமான யாருன்னு கூப்பிடுவாங்கன்னா யுவராஜன். Who provided the Vimana of the famous Nadaraj temple சிதம்பரம்? பார்த்தோம்னா பராந்தகா 1. Who was called மதுரை கொண்டான்? பார்த்தோம்னா பராந்தகா 1 தான் மதுரை கொண்டான் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சூஸ் த கரெக்ட் குரோனாலஜிக்கல் ஆர்டர். பார்த்தோம்னா யார்னா ஃபர்ஸ்ட் பராந்தகா 1, அடுத்து ராஜராஜா 1, அதுக்கடுத்து ராஜாதிராஜா 1, நெக்ஸ்ட் பார்த்தோம்னா குலோதுங்கா 1. Which of the following pass is not correct அப்படின்னு பார்த்தோம்னா
இலங்கை சென்னி செங்குட்டுவன் அதுதான் வந்து தப்புன்னு வரும். மீதி மாங்குளம்ன்றது வந்து பார்த்தோன்னா தமிழ் பிராமி இன்ஸ்கிரிப்ஷன் தான். அதே மாதிரி உருத்திர கண்ணனா பார்த்தோன்னா அது எழுதுனது பட்டினப்பாலை எழுதுனது அவர் தான். வேலி சீஃப்டைன் அந்த டைமில் வேலி குல சிற்றரசர் வந்து தித்தியன் அப்படின்ட்டு தான் இருந்தார். இளஞ்சை சின்னின்றது வந்து செங்குட்டுவன் கிடையாது, அதுதான் தப்பு. ஸோ இந்த கீழே இருக்கிற 4 வந்து வச்சு ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஒரிஜினல் நேம் ஆஃப் கரிகால சோழா என்னன்னு பார்த்தோம்னா திருமாவளவன். திருமாவளவன் ஒரிஜினல் நேம் என்னன்னு பார்த்தோம்னா கரிகால சோழன். King Karigalan of Chola dynasty constructed dam on river Kaveri. It is known as Kallanai. ஸோ நம்மளுக்கு நல்லாவே தெரியும் கல்லணை கட்டினது கரிகாலன் அப்படின்னு சொல்கிறது. Name the ruler who gave 16 lakh gold coins to Kadiyalur Rudran Kannana for his poem Pattinapalai. கரிகாலன் அப்படின்றது தான் கொடுத்துருப்பார் பட்டினப்பாலை. கடியில் ஒருத்தருக்கனர் வந்து பட்டினப்பாலை பாடினதுக்காக அவ்வளோ பொக்காசுகள் வந்து வழங்கினாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. யாருன்னு பார்த்தோன்னா கரிகாலன். நேம் த சோழாவில் வாஸ் த ஃபர்ஸ்ட் டு சென்ட் அன் எம்பசி டு சைனீஸ் கோட்டை தான் ராஜேந்திரவன். ஸோ 3 பேர் அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு அனுப்புகிற சோழர்கள் யாருன்னு பார்த்தோம்னா ராஜேந்திரவன். Which one of the following was educational centers under the Cholas? பார்த்தோம்னா எல்லாமே தான். எண்ணாயிரம், திருப்புவனம், திருமுக்குடல், அப்புறமேட்டுக்கு திருவெற்றியூர், இது எல்லாத்துலேயுமே அவங்களோட சென்டர் வந்துருச்சு, எஜுகேஷனல் சென்டர் வந்து இருந்தது. குர்ரம் ஆஃப் சோலா பீரியட் என்னன்னு பார்த்தோம்னா குர்ரம் அப்படின்றது யூனியன் ஆஃப் வில்லேஜஸ் தான் வந்து குர்ரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து 6th 7th அந்த மாதிரி சம்திங்கில் இருக்குது. ஸோ சொல்லப்போனால் லோ கிளாஸஸ் வந்து படித்தாலே கிட்டத்தட்ட ஒரு 65% கொஷின்ஸ் வந்து இதில் கவர் பண்ணியிருக்கலாம். ஸோ அவ்வளோ கொஷின் இதில் கேட்டிருக்காங்க. Which of the following place was not a port town during the சங்கம் பீரியட்? எதுன்னு பார்த்தோன்னா உரையன்றது வந்து போர்ட் டவுன் கிடையாது அந்த டைமில். ஸோ புகார், கொற்கை, தொண்டி இது மூலமே நம்மளுக்கு நல்லாவே தெரியும் துறைமுக காலம் இதாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. இது வந்து நெசவு, இதுக்கு தான் உறையூர் வந்து இருக்கும். நெசவு செய்கிறாங்க இல்லையா, அதுக்கு மெயின் ஐட்டம் பார்த்தோன்னா உறையூர். உத்தரமேரு இன்ஸ்கிரிப்ஷன் ஆஃப் த சோலாஸ் மென்ஷன்ட் அபவுட் த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் நியூ வில்லேஜ். ஸோ அதாவது சோழர்களோட கிராம நிர்வாக முறை வந்து உத்தரமேரு இன்ஸ்கிரிப்ஷன் வந்து சொல்லியிருப்பாங்கன்றாங்க. நெக்ஸ்ட் ஓகே. ஸோ ராஷ்டிரகூட்டாஸ் வந்து பார்த்தோன்னா லார்ஜ் நம்பர் ஆஃப் ஃபோர்ட்ஸ், சோலாஸ் வில்லேஜ் செல்ஃப் கவர்மெண்ட், பல்லவாஸ் பேட்ரனேஜ் ஆஃப் ஆர்கிடெக்சர், சாளுக்கியாஸ் பார்த்தோம்னா வேசார ஸ்டைல் ஆஃப் ஆர்கிடெக்சர் அப்படி லைனாகவே இருக்குது. இந்த குடவலை முறையெல்லாம் கண்டுபிடிச்சாங்களே சோலாஸ், ஸோ அதை வச்சு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். Which literature says the social political condition of Chola dynasty? பார்த்தோம் கலிங்கத்து பரணி. The Sangam poets and literature were patronized by Pandyas. சங்க புலவர்களையும் இலக்கியம் ஆதரித்திருப்பதுனா Pandyas. The original name of கூன் பாண்டியன் பார்த்தோம்னா நெடுமாறனோட இதுதான் வந்து கூன் பாண்டியன் அப்படின்னு சொல்லுவோம். அவர் கூன் இருக்கிறதுனால. The Royal Secretariat of Pandya Kingdom was known as எழுத்து மண்டபம். ஸோ பாண்டிய பேரரசோட அரசு செயலகத்து வந்து எழுத்து மண்டபம் அப்படின்னு சொல்கிறாங்க. So Marco Polo hailed the Pandya kingdom as the richest and most splendid province in the world அப்படின்னு சொல்லிட்டு பாண்டிய அரசு வந்து ரொம்ப இதாக சொன்னதை பார்த்தோம்னா மார்கோ போலோ. Who was a Roman writer who made reference about the Pandyan kingdom பார்த்தோம்னா ஸ்ட்ராபோ. பார்த்துட்டோம். Which empire embassies were received by Emperor Augustus Caesar at Terracotta and Isle of Cyprus பார்த்தோம்னா பாண்டியர். ஸோ பாண்டியரோட எம்பசிஸ் தூதுக்குழுவை தான் ஆகஸ்டஸ் சீசர் அட் டெரகோடா ஆன் ஐலண்ட்ஸ் ஆஃப் சிப்ரஸ் அவங்க வந்து வரவேற்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பார்க்கலாம் யார் யாருன்ட்டு. பாண்டியன்னா எம்பரர் அகஸ்டஸ் சீசர், டெரகோடா, ஐலண்ட் ஆஃப் சிப்ரஸ். இதே வந்து ஆன்சர் கூட கேட்கலாம். ஸோ பிக் த ஆட் ஒன் அவுட். சாளுக்கியாஸ் பதாமி, சாளுக்கியாஸ் வேங்கி, சாளுக்கியாஸ் நந்தி, சாளுக்கியாஸ் கல்யாணி. ஸோ நம்மளுக்கு நல்லா தெரியும் சாளுக்கியாஸ் வந்து பொறுத்த வரைக்கும் 3ஆம் பிரிஞ்சாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ என்னன்னு பார்த்தோன்னா பதாமி, நந்தி, கல்யாணி அப்படின்னு சொல்லிட்டு. சரி, பதாமி, வெங்கி, கல்யாணி அப்படி 3ஆக பிரிஞ்சிருப்பாங்க. ஸோ நந்தி வந்து அதில் கிடையாது. Which one among the following is described as the cradle of Indian architecture? பார்த்தோன்னா ஹைஹோல். ஸோ இந்திய கட்டிடக்கலையின் தொட்டில் எதுன்னு பார்த்தோம்னா ஹைஹோல் தான். புலிகேசி 2 பற்றினது. ஸோ which of the following is correctly paired அப்படின்னு பார்த்தோம்னா பட்டடக்கல், சாளுக்கியா, வாதாபி, எலிஃபெண்டா கேவ்ஸ், அசோகா, எல்லோரா கேவ்ஸ், ராஷ்டிரகூடாஸ், மாமல்லபுரம், நரசிம்மவர்மான்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் பார்த்தோம்னா பட்டடக்கல், சாளுக்கியாஸ், வாதாபி அது கரெக்டு.
எல்லோர கேவ்ஸ் வந்து ராஷ்டிரகூடாஸ், அதே மாதிரி மாமல்லபுரம் நரசிம்மவர்ம 1 அப்படின்னு சேர்ந்தது. ஸோ எலிஃபண்டா கேவ்ஸ் வந்து அசோகாவது வராது. நெக்ஸ்ட் ஒரு மேட்ச் த ஃபாலோயிங் பார்க்கலாம். சிம்ம விஷ்ணுன்றது யாரு? பல்லவர். ஜெயசிம்மன் அப்படின்றது வந்து சாளுக்கியா. ஆதித்ய ஒன் வந்து யாரு? சோழாஸ்ல வருவாங்க. சதகர்ணி அப்படின்றது பார்த்தோம்னா சாத்தவாகனார் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ இதில் பார்த்தோம்னா ஆதித்ய ஒன் வந்து சோழர்கள் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதை வச்சு அசால்ட்டாக இந்த இதை அடிச்சு போகலாம். ஏன்னா மீது எல்லாத்துமே 2 கொடுத்துருக்காங்க. பட் அது 4ன்னு சொல்லிட்டு கரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வச்சு இது பண்ணிக்கலாம். ஸோ சிம்ம விஷ்ணு பல்லவாஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் நம்மளுக்கு தெரியும். சிம்ம விஷ்ணு பல்லவா அப்படின்னு சொல்லிட்டோம். அது வந்து சோழா அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியும். ஹவுங்கட்சி ரெஃபர்ஸ் த பிளேஸ் காஞ்சி. இங்கிலீஷ்லேயே கொடுத்துருக்காங்க தமிழ்லையும். ஸோ பார்த்துக்கோங்க. ஹவுங்கட்சி அப்படின்றது காஞ்சியில் ஒரு காஞ்சி தான் வந்து குறிக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. த ஃபாலோயிங் ஸ்டேட்டட் ரிகார்டிங் மகேந்திர ஒன் வாஸ் கரெக்ட். இதை நம்ம ஏற்கனவே பார்த்தோம். புலிகேசி 2 டிஃபீட்டட் மகேந்திரவர்மா 1. ஓகே, இது கரெக்டு. மகேந்திரா 1 ஸ்ப்ரெட் இஸ் எம்பையர் ஃப்ரம் வேங்கட ஹில்ஸ் டு காவேரி. இதுவும் கரெக்டு. பெரிய புராணம் சேஸ் மகேந்திர 1 வாஸ் த ஃபாலோயர் ஆஃப் ஜெயினிசம் சொன்னது கரெக்டு. ஸோ அதே மாதிரி மகேந்திரவர்மன் 1 ரோட் மாதவிலச பிரகாசனமின் பாலி லாங்குவேஜ் விட்டாங்க. ஸோ பாலி வராது, பிராகிதம் அப்படின்ற ஒரு மொழியில் தான் எழுதியிருப்பார். ஸோ அது ஒன்று தான் தப்பு. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் பல்லவ ரூலர்ஸ் அஸ்யூம் த டைட்டில் வாதாபி கொண்டான்? வாதாபி கொண்டான் அப்படின்றது தான் நரசிம்மவர்மன் 1. நரசிம்மவர்மன் தான் வந்து வாதாபி சாளுக்கியரோட கேபிட்டலான வாதாபியை வந்து கான்கர் பண்ணுவாங்க. அதனால் அவர் வந்து வாதாபி கொண்டான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஹுவான்ஸ்வாங் விசிட்டட் காஞ்சிபுரம் டியூரிங் த பீரியட் ஆஃப் நரசிம்மவர்மன் 2. ஸோ ஹுவான்ஸ்வாங் வந்து காஞ்சிபுரத்தை எந்த டைமில் யார் டைமில் பார்த்தோம்னா நரசிம்மவர்மன் 1 டைமில் தான் விசிட் பண்ணுவாங்க. ஒன் அமாங் த ஃபாலோயிங் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் ஸ்பீக்ஸ் அபவுட் த வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் பல்லவார். எதில் பார்த்தோம்னா திருச்சிராப்பள்ளி இன்ஸ்கிரிப்ஷனில் தான் பல்லவாஸோட வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்லுவாங்க. இதே வந்து உத்தரமேரில் பார்த்தோம்னா சோலாஸோட இதை பற்றி அவங்களோட வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன் பற்றி சொல்லுவாங்க. த இன்சிக்னா இந்த ஃப்ளாக் ஆஃப் பல்லவ டைனஸ்டி பார்த்தா லயன். அவங்களோட இதில் பார்த்தோம்னா லயன் இருக்கும். பல்லவ டைனஸ்டினாவே அவங்களுக்கு வந்து லயன் தான் இருக்கும். டியூரிங் த பல்லவ பீரியட் த ஃபாரின் மெர்ச்சன்ட்ஸ் வேர் நோன் அஸ் நானாதேசி. அதாவது அந்த காலத்தில் அயல்நாட்டு வாணிகர்கள் வந்து பல்லவர் காலத்தில் என்னன்னு சொல்லுவாங்கன்னா நானாதேசி அப்படின்னு சொல்லுவாங்க. த புக் தசகுமாரா சரிதா வாஸ் ரிட்டன் பை தந்தின். தந்தின் அப்படின்றவர் தான் வந்து தசகுமார சரிதா அப்படின்ற ஒரு புக்கை வந்து எழுதுவார். வாட் வாஸ் த லாங்குவேஜ் அக்செப்டட் பை பல்லவாஸ் ஃபார் ரிலீஜியஸ் ரிச்சுவல்ஸ் ஆஃப் டெம்பிள்ஸ் பார்த்தா சான்ஸ்கிரிட். விச் இஸ் நாட் இன் த குரூப் ஆஃப் மொனுமெண்ட்ஸ் அட் மகாபலிபுரம் இன் தமிழ்நாடு பார்த்தோம்னா ஆய மண்டபம். ஸோ தமிழ்நாட்டில் மாமல்லபுரத்தில் அமைந்துள்ள நினைவுச்சின்ன தொகுப்பில் வந்து அர்ஜுனா தபசு இருக்கும். ஸோ ஐந்திரதம் பார்த்தோம், ஐந்திரதம் இருக்கும், கடற்கரை கோயில் இது எல்லாமே இருக்கும். ஆய மண்டபம் அப்படின்றது மட்டும் இருக்காது. த ஃபேமஸ் ஷோர் டெம்பிள் மகாபலிபுரம் வாஸ் பில்ட் இன் செஞ்சுரி 7th century. 7ஆம் நூற்றாண்டில் தான் கட்டினது. தேவதானா அப்படின்னா லேண்ட் கிராண்ட் டு டெம்பிள்ஸ். அதாவது டெம்பிள் கோயில் கட்டுறதுக்காக நிலத்தை வந்து ஒரு கொடையாக கொடுப்பாங்க. அதுதான் தேவதானா அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அஜந்தா பெயிண்டிங்ஸ் பிலாங்ஸ் டு சதவாஹனாஸ் அவங்க பீரியட் தான் வந்து அஜந்தா ஓவியங்கள் இருந்தது. Which of the following are wrong? A Jain monk named Vajranandi established Dravida Sangam at Madurai. Achyuta Vikranada was the most popular Kalabara ruler who ruled over Kanchi. The Chola age is known as the golden age of Mahasava. Sanskrit was the official language of Pallava. ஸோ இதில் பார்த்தோம்னா ரெண்டு மொத்தம் தப்பு. அதாவது அச்சுத்த விக்ரநாதா வாஸ் த மோஸ்ட் பாப்புலர் காலபரா ரூலர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் தான் தப்பு. இது எல்லாமே கரெக்டு தான். இந்த ஜெயின் மாங்க் வஜ்ரநாதா தான் வந்து திராவிட சங்க மதுரையில் வந்து தோற்றுவிக்கிறாரு. ஸோ சோலா இதை வந்து கோல்டன் ஏஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. சான்ஸ்கிரிட் பல்லவோட அஃபிஷியல் லாங்குவேஜ் பார்த்தோம்னா சான்ஸ்கிரிட். Who was called சுங்கம் தவித்த சோழன்? குலோத்துங்கா 1. Which temple is considered the last stage of Pallava art? பார்த்தோம்னா வைகுண்ட பெருமாள் டெம்பிள். இதுதான் அவங்களோட லாஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் பல்லவா ஆர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. காஞ்சிபுரம்ல. So which Chola king gave permission to the Sailendra ruler of Sri Vijaya to build a Buddhist vihara at Nagapattinam? யார் சொன்னோம்னா ராஜராஜா ஒன்று தான் பெர்மிஷன் கொடுப்பாங்க சைலேந்திரா அவங்களுக்கு.
ஸோ பராந்தகா son of ஆதித்யவன் defeated the பாண்டிய ruler and took up the title மதுரை கொண்டான். ஸோ மதுரையை கான்கர் பண்ணனால தான் அவருக்கு மதுரை கொண்டான் பராந்தகா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து பேர் கொடுத்துருப்பாங்க. விச் டெம்பிள் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் அத்தியாந்தகாம பல்லவீஸ்வர கிரகம் அப்படின்றதுனா காஞ்சி கைலாசநாதர் டெம்பிள் தான் அத்தியந்தகாம பல்லவீஸ்வரகம் அப்படின்னு சொல்லிட்டு பேர். அந்த கோயிலுக்கு இன்னொரு பேர் இதுதான். மாமல்லன் என்று அழைக்கப்பட்ட பல்லவ மன்னன் ஞாபகத்தில் முதலாம் நரசிம்மவர்மன். முதலாம் நரசிம்மவர்மனோட பேர் தான் மாமல்லன். ஓகே, நெக்ஸ்ட் மேட்ச். கைலாசநாதர் டெம்பிள் பார்த்தோம்னா நரசிம்ம 1 கட்டினது. மதகப்பட்டு பார்த்தோம்னா மகேந்திரவர்மா 1. சீஷோர் டெம்பிள்னாவே மாமல்லபுரம். குடுமியான் மலை பார்த்தோம் மியூசிக் இன்ஸ்கிரிப்ஷன் இது நம்ம எங்கேயும் பார்த்தோம். ஐராவதீஸ்வரர் டெம்பிள் ஆஃப் தாராசுரம் பில்டு விச் வளருள்ள ராஜராஜா 2. ஐராவதீஸ்வரர் டெம்பிள் கட்டினது ராஜராஜா 2. ஹூ கன்வெர்டட் மகேந்திரவர்மா ஃப்ரம் ஜைனிசம் டு சைவிசம் பார்த்தோம்னா அப்பர். அதாவது மகேந்திரவர்மா அப்படின்றவர் வந்து ஜைனிசம் டு சைவிசம் ஜைன மதத்திலேருந்து சைவ மதத்துக்கு மாற்றியாருன்னு பார்த்தோம்னா அப்பர். பை ஹூம் வாஸ் ஐஹோல் இன்ஸ்கிரிப்ஷன் கம்போஸ் பார்த்தோம்னா ரவி கீர்த்தி. அதாவது புலிகேசி 2 பற்றி ரவி கீர்த்தி அப்படின்றவர் ஐஹோல் இன்ஸ்கிரிப்ஷன் வந்து கம்போஸ் பண்ணுவார். ஸோ மானூர் இன்ஸ்கிரிப்ஷன் ப்ரொவைட் அன் அக்கௌண்ட் ஆஃப் வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன். ஹூ விசிட்டட் த போர்ட் ஆஃப் கயல் இன் ட்வைஸ் பார்த்தோம்னா மார்க்கோபோலோ தான் கயல் அப்படின்ற போர்ட் 2 டைம் விசிட் பண்ணுவார். 3. The Pandyas mainly imported the item of horse. இதே மாதிரி ஒன்று பார்த்தோம். கிருஷ்ணதேவராயாவில் பார்த்தோம். கிருஷ்ணதேவராயா யார்கிட்ட இருந்து ஹார்ஸ் வந்து இம்போர்ட் பண்ணாரு பார்த்தோம்னா போர்ச்சுகீஸ். ஃபேமஸ் ஷோர் டெம்பிள் at மகாபலிபுரம் was built in which century? 7th century. What was the language accepted by Pallava for religious rituals of temple? Sanskrit. Who was author of காவியதர்ஷா பார்த்தோம்னா தந்தி தான் காவியதர்ஷனம் எழுதுறது. Who was called மதுரை கொண்டான்? பராந்தகா 1. Who was the son of சிம்மவஸ்னு? மகேந்திரவர்மா 1. சிம்மவஸ்னோட பையன் தான் வந்து மகேந்திரவர்மன் 1. The original name of கோன் பாண்டியன் நெடுமாறன். ஓகே, அவ்வளோதான். ஸோ சவுத் இந்தியன் ஹிஸ்ட்ரி பார்த்தோம்னா ஓரளவுக்கு வந்து அப்படி கவர் பண்ணுற மாதிரி நம்ம பண்ணிட்டோம். ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா 6th 7th இந்த லோயர் கிளாஸ்லேயே கிட்டத்தட்ட ஒரு 65% பக்கம் இந்த கொஷின்ஸ்லாம் கவர் ஆகிருக்கு. நான் படிச்சிருக்கேன், படித்து எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. ஸோ இது எல்லாமே மேக்ஸிமம் அதுலேருந்து கவர் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் 12th 11th இதெல்லாம் படிக்கிறத தாண்டி நீங்கள் அந்த 7th 6th இதில் பார்த்தீங்கன்னா அந்த சவுத் இந்தியன் கிங்டம்ஸ் அந்த மாதிரி வந்து 2 இது வரும். ஸோ அந்த 2 லெசன் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் அழகாக வந்து இதை கவர் பண்ணிடலாம். ஸோ பார்த்து படிங்க. ரொம்ப முக்கியமானது. அடிக்கடி கேட்குற கொஷின், மேக்ஸிமம் ரிப்பீட்டட் கொஷின் தான் வருது. யாரோட பையன் அவங்களுக்கு இன்னொரு பேர் சேர சோழா பாண்டியர்ஸ் அதை பற்றி. ஸோ அதே மாதிரி 11th லேட்டர் இது பாண்டியர்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு லெசன் வரும். அதுவும் அது மாதிரி இதெல்லாம் வந்து படிச்சுக்கோங்க. ஸோ சவுத் இந்தியன் கிங்டம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெசன் இருக்குது, அது நிறைய வந்து பார்த்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு அந்த லெசன் லிஸ்ட்டு வேணும் அப்படின்னு சொன்னால் கீழே கமெண்ட்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன்.